சார் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து ஒன் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாருங்க. லாஸ்ட் நம்ம வந்து ஒரு வீடியோல நம்ம பேசிட்டு இருக்கும்போதுங்க, ஏதாவது ஒரு ஃபண்டோட டீப் அனாலிசிஸ் பர்ட்டிகுலர் ஃபண்ட் இது தேவைப்பட்டா நம்ம கமெண்ட்ஸ்ல போட சொல்லி கேட்டிருந்தோம். அதுல ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் பத்தி கேட்டிருந்தாருங்க. ஸோ அதுக்கான டீப் அனாலிசிஸ் தான் என்னன்றதை பார்க்க போறோம் அந்த ஃபண்டுங்க. இது வந்து பியூர்லி வந்து எஜுகேட்டிவ் பர்பஸுக்கு தாங்க ஒரு ஃபண்டை நம்ம பார்க்கறது. இதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ பேஸ் பண்ணிட்டு இதை வந்து ரெக்கமெண்டேஷனாக எடுத்துட்டு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு டிசிஷனுக்குலாம் வர வேண்டாங்க. அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க ஓன் ரிசர்ச் ஸ்டடி பண்ணிட்டு இது அவங்களுக்கு சூட்டபுளான அவங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகி ஃபண்டை தேர்வு செய்யறது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் சார். இந்த ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து சின்ஸ் இன்செப்ஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 21.7% நல்ல ஒரு ஃபண்டு. இன்செப்ஷன் டேட் பாருங்க 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓப்பன் ஹெண்டட் ஸ்கீம் தாங்க இது. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாலேருந்தே பண்ணலாம். ரிஸ்க் ஸ்டேட்டஸ் வெரி ஹை, ஏன்னா இது ஸ்மால் கேப் ஃபண்டு. ஈக்விட்டினாவே ஸ்டேட்டஸ் வந்து ரிஸ்க் ஸ்டேட்டஸ் வெரி ஹை. இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்த இன்வெஸ்டர் உள்ள வந்து கேள்விப்பட்டு மற்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ரிட்டர்ன்ஸை பார்த்து கேள்விப்பட்டவங்களுக்கு வந்து ரியாலிட்டி என்னன்றது இப்போ செப்டம்பர்லேருந்து புரிஞ்சிருக்கோங்க. இப்படிதான் மார்க்கெட்டுன்றது வாலட்டைலா இருக்கணும்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இல்லை நமக்கு வந்து நெக்ஸ்ட் 1 இயர்லயே நமக்கு தேவைப்படுற பணமா இருந்ததுன்னா டெட் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அதாவது 1 to 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் டென்யூர்ல இருக்கிறத வந்து ஹைபிரிட் ஃபண்டுங்க. நார்மலாக ஈக்விட்டி ஃபண்டு நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணோம்னா கூட மினிமம் ஒரு 5 இயர்ஸ். இது ஸ்மால் கேப் ஃபண்டுனால என்னோட அட்வைஸ் வந்து மினிமம் 7 இயர்ஸ் டென்யூருங்க. 7 to 10 இயர்ஸ் டென்யூர் இருக்கவங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்கு இந்த ஃபண்டை வந்து நம்ம எப்பயுமே வந்து என்ன கம்பேர் பண்ணணும்னா அதை இப்போ அவங்க வந்து ஒவ்வொருத்தர் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வச்சிருக்கலாம். அந்த ஃபண்ட்ஸில் வந்து அவங்க என்ன பார்க்கணும்னா அட்லீஸ்ட் ஆனுவல் பேசிஸ் நீங்கள் வந்து குவார்டர்லி பேசிஸ் இல்லை ஆஃப் இயர்லி பேசிஸ் பார்க்கலாம், இல்லை வந்து மேஜர் மார்க்கெட் கரெக்ஷனில் பார்க்கலாம். ஆனுவல் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டாக இருக்குங்க. ப்ளஸ் இப்போ வந்து என்னன்னா ஒரு சிலர் வந்து டெய்லி பேசிஸ்லேயே பார்க்குறாங்க. அது வந்து அவசியம் இல்லைங்க. தேவையில்லாத நமக்கு வந்து பிஹேவியரில் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். தேவையில்லாத ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் எடுக்கிற மாதிரி ஆகிடுங்க. பட் எஜுகேட்டிவ் பர்பஸுக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படி ரிட்டர்ன்ஸ் என்னன்னா நம்ம எதுனா 2 விஷயத்தில் கம்பேர் பண்ணணும். என்னன்னா இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸுங்க. இப்போ நம்ம ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி ஸ்மால் கேப் 250 டிஆர்ஐ கூடவும் அந்த வந்து கேட்டகரி, அந்த ஸ்மால் கேப் கேட்டகரியில் மற்ற ஃபண்ட்ஸோட என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நம்ம ஃபண்ட் என்ன கொடுத்துருக்குன்றத ஜஸ்ட் கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம படிக்கும்போது ஒரு ரிப்போர்ட் கார்டில் மற்ற நம்ம வந்து எல்லா சப்ஜெக்டில் எப்படி மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, எப்படி பர்ஃபார்மன்ஸ் போகுதுன்றத ஒரு மானிட்டர் பண்ணுற மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 5 இயர்ஸ் ரிட்டர்னை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபண்ட் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. 29.75. அப்போ இயர் ஆன் இயர் 29% கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸலண்ட் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கூட 16.6% ரிட்டர்ன்ஸுங்க. இப்போ 10 இயர்ஸ் பேசிஸில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸை பாருங்க 13% கொடுத்துருக்கு. அப்போ 13% இண்டெக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்ட் வந்து 16.6 கொடுத்துருக்குன்னா 3% ப்ளஸ் 3.6% ப்ளஸ் வந்து ஆல்ஃபாவே கொடுத்துருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பிளைண்டாக நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை போயிடலான்றவங்க. இண்டெக்ஸ் ஃபண்டு போனீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் கிடையாது. ஆனால் வந்து யூ வில் பி மிஸ்ஸிங் அவுட் திஸ் 3% இன் 10 இயர்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸுங்க. அதே மாதிரி லாங்கர் த டென்யூர் மோர் த டிஃபரன்ஸ் இட் வில் பி. அதே மாதிரி 5 இயர்ஸ் டென்யூரில் நீங்கள் பாருங்க, ஸ்மால் கேப்போட இண்டெக்ஸ் வந்து 34% கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ஃபண்ட் வந்து 29.75% கொடுத்துருக்கு. அப்போ உடனே இது வந்து அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து இதை விட்டு வெளியேறலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதை வந்து கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணணும். இயர் ஆன் இயர் பேசிஸில் மானிட்டர் பண்ணோம்னா, ஏன்னா ஒரு எல்லா ஃபண்டுமே த்ரூ அவுட் எல்லா வருஷமும் கன்சிக்யூட்டிவாக வந்து நம்பர் 1 பொசிஷன்லையோ இல்லை வந்து எல்லாத்தையும் நம்ம கேட்டகரி இண்டெக்ஸை பீட் பண்ணிட்டே இருக்கும்ன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவங்க செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸை பொறுத்து, செக்டரை எதை பெட் பண்ணுறாங்கன்ற பொறுத்து, அது ரைட்டாக வரும் பட்சத்தில் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த டைம் அடிப்பாங்க ஹிட். இல்லை வந்து 1 or 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்து அண்டர் பர்ஃபார்மிங் ஆனாலும் திரும்ப கம்பேக் பண்ணுறதுக்கு ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து இதை பேஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு டிசிஷன் எடுக்கக்கூடாதுந்தாங்க. ஏன்னா நம்ம அதர் ஃபேக்டர்ஸ்லாம் கூட இந்த அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே சார். அதுக்கு அடுத்தது 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மினிமம் வந்து எப்பயுமே நான் வந்து ரீசெண்டாக அது எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எப்படி, ஏன்னா 5 இயர்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ 3 இயர்ஸ் என்னன்றது நீங்கள் பார்க்கும்போது இண்டெக்ஸ் வந்து 13.8 கொடுத்துருக்கு, ஃபண்டு வந்து 13.98, நியர்லி 14%. அப்போ கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்பேர்ட் டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா 14.69. அப்போ கேட்டகரி 14.6 கம்பேர்ட் டு கேட்டகரி கொஞ்சம் டவுனு, ஆனால் இண்டெக்ஸோட கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க.
ஓகே ஓகே சார். அடுத்தது இவங்க எந்த இதில் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்கன்றது ஸ்டாக்ஸ் நம்ம ஜஸ்ட் ரஃபா இதை, ஏன்னா இந்த ஸ்டாக் செலெக்ஷன்லாம் நம்ம கையில் கிடையாதுங்க, ஃபண்ட் மேனேஜர் பார்க்க போறாரு. ஆனால் அவர் எது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் செக்டர் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லேயே 18.7% கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெல்த் கேரில் 11.66%, கேபிட்டல் குட்ஸில் 11.4%. ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜரோட பெட்லாம் இதில் தான் இருக்குங்க. அதர் தன் தட் நம்ம டைரெக்டாக ஸ்டாக்ஸில் போகாமல் இங்கே டைவர்சிஃபைட் செக்டார்ஸில் வர்றதுனால தான் நமக்கு வந்து ரிஸ்க் கம்மி. லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரிங்க நமக்கு வந்து ஃபால் டவுன் கம்மியாகுங்க. இந்த மாதிரி என்னென்ன டைவர்சிஃபிகேஷன் இருக்காங்க, கெமிக்கல்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, ரியாலிட்டின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து அசட் அலோகேஷனில் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் வச்சிருக்காங்கன்ற பார்க்கும்போது ஈக்விட்டியில் 88.8%, டெட்டில் 0.7%, கேஷாகவே 10.5% ஹோல்ட் பண்ணுறாங்க ஆஸ் ஆன் டேட்டுங்க இது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப் ரேஷியோ வந்து பாசிட்டிவ் 0.59, இது ஒரு நல்ல ஸ்கோரு. ஆல்ஃபா 1.2 இருக்கு, பீட்டா வந்து 0.69, 1க்கு லெஸ்ஸாக இருந்ததுன்னா பெட்டருங்க. இது 0.69ன்றது நல்ல ஸ்கோரு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 14.69, சார்டினோ ரேஷியோ வந்து 0.9. இப்போ வந்து மார்க்கெட் கேப் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட், அதனால ஸ்மால் கேப்ல அதிகமாக இருக்கு, 65.49%ங்க. அடுத்தது மிட் கேப்ல 17.37%, லார்ஜ் கேப்ல 3.89%. இப்போ ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் இது எப்படி இருக்கு, நம்ம முன்னாடி பார்த்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது வந்து ஆஸ் ஆன் டேட் ஃபினான்ஷியல் இயர் 31 மார்ச் முடியும் போது இந்த ஸ்கீம் எப்படி இருக்குன்றது பார்க்கும்போது நம்ம ஜென்ரலாக 1, 3 and 5 years பார்த்துக்கணும். அப்போ பெஞ்ச் மார்க் வந்து 1 yearல 6% கொடுத்துருக்கு, ஆனால் நம்ம ஃபண்டு பாருங்க 10% கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வேற கேட்டகரி ஆவரேஜே பாருங்க 7.7% தான் கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து நிஃப்டி 50 அடிஷனல் பெஞ்ச் மார்க்னா ஒரு இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்றோம் 0.16 தாங்க. ஸோ 1 year பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்போ பவுன்ஸ் பேக் ஆயிருக்காங்க. நம்ம லாஸ்டா அந்த 5 yearsல பார்த்த இது வந்து இப்போ கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. 3 year பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாருங்க, கேட்டகரி ஆவரேஜ் வந்து 16.95ங்க, வேற நம்ம பர்டிகுலர் ஃபண்டு கொடுத்தது வந்து 15.87. 5 year கேட்டகரியில் பாருங்க, கேட்டகரி ஆவரேஜ் 35.25, ஸ்மால் கேப் இண்டெக்ஸே வந்து 37% கொடுத்துருக்கு, நம்ம பர்டிகுலர் ஃபண்ட் வந்து 31% கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ 1 yearல பெட்டராக இருக்கிறதுனால தேர் கமிங் பேக். நம்ம வந்து ஸ்டில் வெயிட் அண்ட் வாட்ச், இது வந்து தப்பான ஃபண்டுன்ற மாதிரி டிசிஷனுக்கு போக வேண்டாம். அதுக்கு அடுத்தது இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆயிருக்கு கம்பேர்ட் டு பெஞ்ச் மார்க் நம்ம பார்க்கும்போது பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். 2014 வந்து நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து -4% போயிருக்குங்க. அது உங்களுக்கு வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் அந்த இண்டெக்ஸ் வந்து -7% போயிருக்கு. இண்டெக்ஸ் ரிகவர் ஆகிறதுக்கு 56 நாள் ஆச்சு, வேற இந்த பர்டிகுலர் ஸ்கீம் ரிகவர் ஆகிறது வந்து 61 நாள் ஆச்சுங்க. அதுக்கு அடுத்தது 2015 13th April 2015 இந்த பர்டிகுலர் டைம்ல வந்து -8.9% இந்த பர்டிகுலர் ஸ்கீம் போயிருக்கு. இண்டெக்ஸ் வந்து -10.9% விழுந்திருக்கு. அப்போ இண்டெக்ஸை விட இது கம்மியாக தான் விழுந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அப்போ இண்டெக்ஸுக்கு வந்து 113 days ஆச்சு ரிகவரி ஆகிறதுக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து 107 daysல ரிகவரி ஆச்சுங்க. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் 2020 டைமில் பாருங்கள், இதில் நம்ம ஸ்கீம் விழுந்தது வந்து -34.3%ங்க. அதாவது 20th February 2020 இதுதான் பெரிய ஃபாலு. வேற இண்டெக்ஸே விழுந்தது -42%. அப்போ இண்டெக்ஸ் ரிகவர் ஆகிறதுக்கு 208 days ஆச்சு, இந்த பர்டிகுலர் ஸ்கீம் ரிகவர் ஆகிறதுக்கு 267 days ஆச்சுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக நமக்கு பார்க்கறதுக்கு வந்து 22லங்க 2022 18th January 2022 -14% விழுந்தது. இண்டெக்ஸ் வந்து -22% விழுந்திருக்கு. இண்டெக்ஸ் ரிகவர் ஆகிறது பாருங்க 504 days, வேற நம்ம ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ரிகவர் ஆனது வந்து 230 daysலேயே ரிகவர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து 2025 அதாவது செப்டம்பர்ல விழுந்ததுங்க, 26 September 2024. இப்போ இதில் விழுந்தது வந்து -19.59% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் வந்து இண்டெக்ஸ் வந்து 25.6% விழுந்திருக்கு. அப்போ கம்பேர்ட் டு இண்டெக்ஸோட நம்ம இது கம்மியாக தான் விழுந்திருக்கும். ரிகவரி பொறுத்து இருந்தால் பார்க்கணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மார்க்கெட் கேப்சர் ரேஷியோன்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதில் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா நம்ம டிபெண்டிங் அப்பான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் டென்யூர். அப்போ வந்து மினிமம் ஒரு 3 yearsல நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இதில் என்னன்னா அப் கேப்சர் ரேஷியோ, டவுன் கேப்சர் ரேஷியோன்னு 2 இருக்குங்க. அப்போ அப் கேப்சர் ரேஷியோ வந்து என்னன்னா 100%க்கு மேலே இருந்துச்சுன்னா பெட்டருங்க. ஆனால் இதில் 68 தான் இருக்கு.
டவுன் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோ வந்து 100% கீழே இருக்கணும். இங்க வந்து 61% இருக்கு. இது நல்லதுங்க. அப்ப டோட்டல் ஆவரேஜ் நம்ம பார்த்தோம்னா டோட்டல் கேப்சர் ரேஷியோ வந்து 1.13 1க்கு மேல இருக்கணும். இது 1க்கு மேல இருக்கு. அதனால நம்ம வந்து இது அக்செப்டபிள் லிமிட்ல தான் இருக்குங்க. இதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பர்டிகுலர் ஃபண்டை வந்து நம்ம ட்ராக் பண்றோம். இயர் ஆன் இயர் நம்ம ட்ராக் பண்ணும்போதுங்க மியூச்சுவல் ஃபண்ட் குவார்டைல் ரேங்கிங்ன்றது பார்க்கணும் சார். அதுல வந்து நீங்க வந்து இந்த 2015ல இருந்து 2025 அதாவது 10 இயர்ஸ் நீங்க ட்ராக் ரெக்கார்ட்ல பாருங்க. 2015 வந்து அப்பர் மிடில் இருந்தது. அதுக்கு அடுத்தது 2 வருஷம் பாட்டம். அப்ப நம்ம வந்து இதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து இதை கண்டினியூ பண்ண முடியுங்க. இல்ல நம்ம வந்து இது புரியாம இருந்தோம்னா நம்ம ஸ்விட்ச் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஸ்விட்சிங் காஸ்ட் தேவையில்லாம அந்த ஃபண்டோட அண்டர் பெர்ஃபார்மிங் ஆகிறதுக்கு இல்ல நம்ம வேற ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிருப்போம். நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபண்டு வராம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த குவார்டல் ரேங்கிங்கை பார்க்கும்போது நமக்கு வந்து கம்பேர்ட் டு மற்ற கேட்டகரி இண்டெக்ஸோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம டிவிஷனில் கண்டினியூ பண்ணுவோம். அப்போ 2016 2017 அண்டர் பர்ஃபார்மிங்ல இருந்தால் கூட 2018 2019 பார்த்தீங்கன்னா அகைன் டாப் பர்ஃபார்மராக இருக்குங்க. டாப் குவார்டைலுக்கு போயிருக்கு. அதுக்கு அடுத்தது 2020 2021 பார்த்தீங்கன்னா திரும்ப லோவர் மிடிலுக்கு வந்திருக்கு. 2022ல அப்பர் மிடில், 2023ல பாட்டம், 2024ல லோவர் மிடில், திரும்ப வந்து 2025ல டாப்ல போயிருக்கு. ஸோ என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து அது வந்து அதுக்கான டைம் எடுக்கும்போது அது ரீபவுண்ட் ஆகுதுங்க, பவுன்ஸ் பேக் ஆகுது. லாஸ்ட் சார் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், நம்மளோட பவர் ஆஃப் எஸ்ஐபி என்னன்றது புரிஞ்சுக்கிறதுங்க. இந்த ஸ்கீம்ல வந்து நம்ம வந்து மந்த்லி நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா போட்டுட்டு இருந்தோம்னா ஒரு 3 இயர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,60,000. இந்த ஃபண்டு நமக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 14.05 ரிட்டர்ன்ஸ். கரண்ட் வேல்யூ உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூல வந்து 4,38,000 இருக்குங்க. இதே நீங்க வந்து 5 இயர்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க 10,000 ரூபாய்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 6 லட்சம் ரூபா. கரண்ட் வேல்யூ பாருங்க 9,65,174. 10 இயர்ஸா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 12 lakhs. இந்த ஃபண்டோட கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 32,84,693. இதை வந்து நம்ம வந்து 10 இயர்ஸ் பீரியட்ல வந்து ஒரு இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்றோம். இண்டெக்ஸ்லயும் நீங்க வந்து 12 lakhs தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா இண்டெக்ஸ் கொடுத்துருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா 28 lakhs. இதுதான் சார் ஆக்சுவலா வந்து பாசிவ்க்கும் ஆக்டிவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். நியர்லி வந்து 4 lakhs 4.5 lakhs கிட்ட டிஃபரன்ஸ் உங்களுக்கு வருது. இதே கேட்டகரி ஆவரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த 10 இயர்ஸ் பீரியட்ல கேட்டகரியும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஏன்னா கேட்டகரியில கொடுத்தது வந்து ஆவரேஜா 30 lakhsங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஸ்லைடு தான் இது. லாஸ்ட் போட்ட வீடியோவோட திரும்ப ஸ்லைடு தான் இது. வந்து இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு டிசிஷன் மேக்கிங்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனால தான் நம்ம திரும்ப இதை வந்து ஷேர் பண்றோம். இது வரைக்கும் நம்ம பாட்டம் டச் பண்ணிட்டோமா, பாட்டம் அவுட் ஆயிட்டோமா, இப்போ நம்ம வந்து திரும்ப ரிகவரி ஆகிறோமான்ற மாதிரி ஜென்ரலா நிறைய பேருக்கு வர ஒரு கொஸ்டின், ஜென்ரல் கொஸ்டின்ங்க. இப்போ நம்ம வந்து ஏன்னா இப்போ லாஸ்ட் பாருங்க அவர் வந்து ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாரு, மார்க்கெட் ரிகவரி இல்லைங்களா. அப்போ நமக்கு வந்து இன்னைக்கு தேதியில நிறைய பேருக்கு என்னன்னா இந்த டைம் நம்ம மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குங்க. இப்போ பெரிய லம்சம் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், நான் ஸ்டாகர் பண்ணி போடலாமா இல்லை ஒன்ஸ் போட்டுட்டோமா மேலே ஏறிடுச்சுன்னா எனக்கு வந்து அதை நான் லூஸ் பண்ணுவேன்னு கேட்கும்போது இது வந்து ஜென்ரலாக வந்து டைமிங் த மார்க்கெட்டுங்க ரொம்ப டிஃபிகல்ட். ஆனாலும் ஒரு டேட்டா இருக்குங்க. அந்த டேட்டா தான் இந்த பர்டிகுலர் சார்ட் நம்ம பாட்டம் அவுட் ஆயிட்டோமா பேர் மார்க்கெட்லன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா என்ன அது சொல்லுதுன்னா, நீங்க வந்து எப்பப்பெல்லாம் வந்து நிஃப்டி 500ல அதாவது நிஃப்டில இருக்கிற 500 ஸ்டாக் வந்துங்க 50% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து 50%க்கு மேல விழுந்திருந்ததுன்னா ஃப்ரம் த பீக், அப்ப நம்ம வந்து பாட்டம் அவுட் ஆயிட்டோம்னு அர்த்தங்க. அப்ப வந்து குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி பாஸ்ட்ல ஹிஸ்டாரிக்கலா நடந்திருக்கிற டேட்டாங்க. அது வந்து நீங்க இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். 2008 கிரைசிஸ்ல பாருங்க 89%, அதாவது 50% ஆஃப் த ஸ்டாக்ஸ் 500 ஸ்டாக்ல வந்து விழுந்தது ஃப்ரம் த பீக்ல இருந்து பாத்தீங்கன்னா அது வந்து 89%. அதே வந்து நம்ம மார்ச் 2020ல எடுத்துட்டீங்கன்னா 55%. நமக்கு தேவை என்ன ஹிஸ்டாரிக்கலா 50%க்கு மேல, அதாவது இது 55% இருக்குது 50% மேல. அதே மாதிரி இது 89%, அதாவது 50%க்கு மேல. அப்போ இன்னைக்கு விழுந்த ஃபால் அது மாதிரி 50%க்கு மேல இருக்கா, அதாவது 500 ஸ்டாக்ல 50% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து 50% மேல விழுந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, 12% ஆஃப் த ஸ்டாக்ஸ் தான் 50%க்கு மேல விழுந்திருக்கு. இதனால நம்ம வந்து என்னன்னா நம்ம அந்த கரெக்டா இது வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி கரெக்டா எடுக்க முடியாது. ஏன்னா ஆஸ் பர் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் இதுல பார்க்கும்போது விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா விழுன்ற அவசியம் கிடையாது. ஆனா நம்ம கொஞ்சம் காஷனரி ஸ்டெப் எடுக்கணும்ன்றது தாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த சார்ட் படி நம்ம வந்து இப்போ வந்து 12% விழுந்ததுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குங்க. ஏன்னா இன்னொன்னு வந்து என்னன்னா
நம்ம அந்த அளவுக்கு விழ விடல. டிஐயோட இன்ஃப்ளோ அதிகமா இருந்தது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி. இதுல வந்து நம்ம இந்த டைம்ல எப்படி எடுத்துக்கலாம்னா, பட் ஸ்டில் நமக்கு சார்ட் சொல்லுது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா இந்த டைம்லயும் ஒரு லம்சம் இருந்ததுன்னா 3 to 6 months நீங்க ஸ்டாகர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. வேற யாருக்காவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபண்டை வந்து அனாலிசிஸ் பண்ணணும், அவங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, ஒரு டவுட் இருக்குது, அந்த பர்டிகுலர் ஃபண்டை நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸுக்காக நம்ம வந்து இன்னொரு ஒரு அனாலிசிஸ் பண்ணலாங்க. சார் நல்லா இருந்துச்சு சார் இது. சார் அப்புறம் இண்டெக்ஸ்க்கும் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டுக்கும் நல்ல வித்தியாசம் காமிச்சிருக்கோம் சார். அது நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா இப்போ சும்மா இண்டெக்ஸ் போனா நான் ஆறாம உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஆக்டிவோட ஃபண்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த 10th இயர் ரிட்டர்ன்ஸ்ல காமிச்சிருக்கீங்க. 15th இயர்ஸ்ல அது எவ்வளவு டெவலப் ஆகுன்றத சொல்ல முடியாது சார். இன்னும் மேசிவா இருக்கும் அது. கரெக்ட் சார். அதுதான் இதுக்கு இப்போ ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றத பேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃபண்ட்ல கூட ரேண்டமா இருக்கு, இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் இருக்குங்க. ஆனா முக்கியமானது என்னன்னு நம்ம சொல்ல வர்றதுன்னா, இயர் ஆன் இயர் நீங்க ட்ராக் பண்ணுங்க. 1 or 2 years நீங்க பாத்தீங்க, அதாவது குவார்டைல் ரேங்கிங்ல டவுனா இருந்தா கூட நமக்கு கன்விக்ஷன் இருக்குது, நம்ம ஸ்டடி பண்றோம், அதுல நமக்கு வந்து ஓகே அதுக்கு டைம் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா 3rd year 4th year டைம் கொடுத்தோம்னா அது ரீபவுண்ட் ஆகுங்க. எப்போ அது கண்டினியூஸா நமக்கு டைம் கொடுத்து அது வந்து ரிகவரி ஆகலைன்னா அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ விட்டு ஃபர்தரா போற எஸ்ஐபி நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிராஜுவலா டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா நமக்கு எப்பயாவது பணம் தேவைப்படுது இல்லைங்களா, கார்பஸ் தேவைப்படும் போது அந்த மாதிரி பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. போர்ட்ஃபோலியோல இருக்கட்டும், உடனே ரிடம்ஷன் கொடுத்து உடனே எல்லாத்தையும் ஸ்விட்ச் பண்ணணும், இன்னொரு ஃபண்டுக்கு மாத்தணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. போர்ட்ஃபோலியோல இருக்கணும். எப்பயுமே நம்ம வந்து ஸ்விட்ச் ரிடம்ஷன் ஏதாவது ஒரு பணத்தை எடுக்கிறோம்னா மைண்ட்ல நம்ம வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏன்னா நீங்க வந்து போர்ட்ஃபோலியோல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸ் ப்ராப்ளமும் கிடையாதுங்க. நம்ம என்னைக்கு நம்ம ஸ்விட்ச் ரிடம்ஷன் அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரை கன்சிடர் பண்ணிக்கணும், நமக்கு எந்த அளவுக்கு கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் இந்த ஆக்ஷன் எடுக்கணும் சார். அதே மாதிரி ஒரு சிலர் இப்போ டைரக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு அதுக்கான டைம் கொடுக்கணும். அப்போ அந்த டைம் கொடுக்கும் போதுங்க இயர் ஆன் இயர் நம்ம அந்த ஃபண்டை பற்றி ஸ்டடி பண்ணிக்கணும். நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ்லாம் ஆன்லைனில் அவைலபிள். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபண்டை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கணுங்க. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் யாராவது வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றதை பேஸ் பண்ணி போகக்கூடாது. அதுக்கு தான் வந்து செபி ஆம்ஃபில வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இப்போ நம்ம இதில் ரிட்டர்ன்ஸ்ல போட்டிருக்கோம், இந்த ரிட்டர்ன்ஸ்ல இவ்வளவு கொடுத்துருக்குன்றத பேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து உடனே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்ற டிசிஷனுக்கு தாங்க அந்த மாதிரி ஒரு ரூலும் இருக்குது. அதை வந்து நம்ம வியூவர்ஸும் புரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம். டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டரா இருந்தாங்கன்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க செல்ஃப்ல, ஏன்னா எனக்கு வர ஒரு சில கால்ஸ் இல்லை மெசேஜஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா டைரக்டா நான் சார் எனக்கு ஒரு ஃபண்டை மட்டும் நீங்க பேரை சஜஸ்ட் பண்ணிடுங்க போடலான்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆகாது ரியாலிட்டியில. அதுக்கு வந்து ஒரு ஃபண்டுக்கு நம்ம இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ நம்ம உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணோம் இல்லைங்களா சார், அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபண்டுக்கு நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங்ல வந்திருக்கும் ரிவ்யூல ஸ்கோர், ஒரு சிலதுக்கு வந்து ஃபண்டுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வந்திருக்காது, ஒரு சிலதுக்கு வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகாம அதுக்கு வந்து ஸ்கோரே கொடுக்க முடியாது. ஏன்னா மினிமமே ஒரு 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனாதான் அந்த ஃபண்டுக்கு ஸ்கோர் கொடுக்க முடியும். அப்ப நம்ம இயர்ல பார்க்கும்போது என்ன பண்றோம்னா அடுத்த இயருக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் ரிவ்யூவும் ப்ரெசென்ட்ல இருக்கிற ரிப்போர்ட்டும் நம்ம கம்பேர் பண்றோம். அப்ப லாஸ்ட்ல இருக்கிறவருக்கு ஏதாவது நமக்கு வந்து இருக்கிற ஃபண்டுக்கு இப்போ ஏதாவது சேஞ்ச் தெரியுதா, டிஃபரன்ஸ் தெரியுதா, ரிகவர் ஆகுறாங்களா அப்படின்னு நம்ம செகண்ட் இயர் நம்ம பாக்குறோம். அடுத்தது உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு வருஷம் ரிவ்யூ கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி, என்ன டிசிஷன் எடுக்கணும், நம்ம வந்து அந்த ஃபண்டை விட்டு வெளியேறணுமா, இல்ல வந்து புது ஃபண்டை ஆட் பண்ணலாமா, இல்ல இந்த ஃபண்ட்லயே வந்து அடிஷனலா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமான்ற மாதிரி டிசிஷன் எடுக்க முடியும் சார். ஓகே சார். ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார், இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.